திஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் ஸ்பைடர் நோயரோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறீங்க. எபிசோட் 1 பார்க்காட்டி மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், மறக்காம போயிட்டு பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் தொடராக புரியும். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 எண்டிங்ல நம்ம கெட் ஹார்ட்டி நம்ம டிடெக்டிவா பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ஏன்னா ஃபிளின்ட்டை காணான்னு பென் கேட்டுக்கிட்ட கேட்கிறாரு, அவர் உங்க பொடி கார்டா அப்படின்னு. அதுக்கு கேட் சொல்றாங்க, அவருக்கு எனக்காக உயிரியே கொடுக்க கூட தயங்க மாட்டாரு அப்படின்னு. அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கக்குள்ள அவரோட பர்சனல் விஷயங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அவரோட அட்ரஸ் என்கிட்ட இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஜெனட் இப்ப கேட்டிருப்பா, அந்த ஃபிளின்ட் மண்ணா மரணை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பென் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சா அவளுக்கு தெரிஞ்ச மைத்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம கெட் சொல்லுவாங்க, ஒரு 6 மாசமா தான் அப்படி நடந்துருக்கு, எனக்கும் என்ன சரியா தெரியல அப்படின்னு. நம்ம சகோதரன் மண்ணா மாறினதுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் மறந்துடுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, அவர் புறமண்டையில் அடிப்படிச்சுல, அதனால தான் அவங்க கொஞ்சம் லைட்டா தருமாறிட்டான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டு. சோ இதெல்லாம் ஏன் நடக்குது, நீங்க இது வரைக்கும் சொன்ன டீடைல்ஸ் வச்சு ஒண்ணுமே செய்யலாது, எனக்கு ஏதாச்சும் இன்னொரு டீடைல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள கெட் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு தானே உங்களுக்கு சல்லி கொடுக்குது அப்படின்னு. நீங்க டிடெக்டிவ் தானே, அதுக்கு தானே உங்களுக்கு காசு கொடுக்குது, நீங்க அதை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லக்குள்ள நம்ம பென் சொல்லியிருப்பாரு, ஒரு என்ன பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் காத்துல வரைய முடியாது இல்ல, கேன்வஸ் வேணும், பெயிண்ட் வேணும், பிரஷ் வேணும் அப்படின்னு. வேணும்னே நான் ஓடுறது என்னமாச்சு மறைக்கிறேன் நான் பென் ரயிலின்னு கேட்கக்குள்ள, ஆமா எப்படி உங்களுக்கு தெரியும், கிளைண்ட்ஸ் கிட்ட பட்டு கத்துக்கிறாங்கன்னு கேட்டவனுக்கு இல்ல பெண்கள் கிட்ட பட்டு கத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு போலாம், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு பென் ரயிலின்னு எக்ஸைப் ஆகியிருப்பாங்க கேட்டாட்டி. சோ இந்த பக்கம் பென் நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ண போறாரு, ஏதாச்சும் கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஒரு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு பாக்குறதுக்கு நம்ம ஜெனட் போறாங்க. சோ கெட்டாட்டி என்னமோ ஒன்ன மறைக்கிறாங்கன்றது உங்க 2 பேத்துக்குமே அப்பட்டமா விளங்குது. சோ அடுத்த ஷாட் நம்ம சில்வர் மேனுக்கு தான் போகுது. அந்த டீயை கொடுக்க வந்த வெயிட்டருக்கு பாத்தீங்கன்னா கை நடுக்கும், அவர் வேற வேலை எதுவும் செஞ்சுட்டு வரல, அவர் மேல உள்ள பயத்துல, அதாவது நம்ம சில்வர் மேன் உள்ள பயத்துல இதுல ஒரு ஷொட்டா காட்டியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம வின்ஸ்டனும் இருக்காரு. வின்ஸ்டன் கிட்ட சில்வர் மேன் நாளைக்கு ஒரு புது சப்ளை வரப்போகுது, கனடாக்காரன், இதை பத்தி நீங்க முன்கூட்டியே என்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி செஞ்சுக்கு இருக்கல அப்படின்னு சொல்லக்குள்ள, நீங்க உங்க பாதுகாப்புக்கு தான் எனக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களோ இல்லையே, உங்களோட ஜோக் அடிச்சு சிரிச்சுக்கு இருக்கலன்னு மூஞ்சிக்கே சொல்லியிருப்பான் வின்ஸ்டன். சோ உங்க சாவுல ஏதாச்சும் ஆதாயம் இருந்தா உங்களை 10 வருஷத்துக்கு முன்னுக்கே நானே போட்டு தள்ளியிருப்பேன், ஆனா அப்படி ஒன்றும் இல்லை, உங்க உயிரை காப்பாத்துறது தான் என்னோட பெரிய மோட்டிவாவே இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல நான் நாளைக்கு அங்க போறேன், அதுக்கப்புறம் நான் தகவலை கொடுக்குறேன், அங்க நிலவரம் நல்லா இருக்கா அப்படின்னு, அதுக்கப்புறம் நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாரு. அவன் என்ன கொல்ல வாரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கொன்னுட்டு திரும்ப இருக்க உயிரோட போகேல்மானுங்கிறது தாங்களோட பெரிய விஷயம். ஸ்பைடர் காணா போனாயில இருந்து நம்ம விஷயங்கள்லாம் சுமூகமா போய்கிட்டு இருக்கு. அந்த அசர்ந்த நேரமா பார்த்து என்ன போடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிருக்காங்க. ஏன் அது நீயா கூட இருக்கலாம், ஆடிசன் மை தீயா மாறக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சுன்னா ஒரு சிறிய வாய்ப்பு உனக்கு இருக்கு, ஆனா அது இப்பயும் உனக்கு இல்ல. சோ இந்த நேரம் பார்த்து நம்ம ஃபிளின்ட்டையும் காணா, அவன் கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா தான் நடந்துக்கு இருக்கான், போயிட்டு ஃபிளின்ட்டை தேடி. சோ அந்த டிடெக்டிவ் பென் ரயலி உன் கையில கிடைச்சா மறக்காம என்கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபிளின்ட்டை நம்ம கெட்டாட்டியுமே தேடுறாங்க, இப்ப சில்வர் மேனுமே தேடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பரபரப்பா இருக்கா உங்களுக்கு. இந்த ஷாட்ல நம்ம ராபியை காட்டுறாங்க. நம்ம ராபி இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காரு வேலைக்கு போறதுக்காக. அடுத்து அவர் உணவை கையாளுற விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரு பிரெட்ல அதாவது கெச்சப்பை போட்டு சாப்பிட்ற நிலைமையா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிப்ரெஷன் காலகட்டம். அதாவது முதலாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த ஏழையா இருக்கவங்க ஏழையாவே இருப்பாங்க, பணக்காரனா இருக்கவன் இன்னும் கொஞ்சம் பணக்காரனாவே ஆக்கிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான். நம்ம ராபிக்கு இப்ப நியூஸ்ல வேலை போயிருக்கும், அதாவது அந்த வேலையை திரும்ப பெறதுக்காக ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்காரு. அங்க கால் பண்ணி எனக்கு இப்ப பெரிய விஷயம் மாட்டிருக்கு, இது அவருக்கும் முக்கியம் எனக்கும் முக்கியம்னு சொல்லி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அந்த மீட்டிங் ஓடுற வாங்கிடுறாரு. நம்ம பென் இப்ப ஃபிளின்ட்டை தேடிக்கிட்டு ஃபிளாட்டுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா ஃபிளின்ட்டையும் காணா, யாரையுமே காணா. அங்க போயிட்டு நோண்டி எடுத்தா தான் அங்கே ஒரு போட்டோ ஒன்று மாட்டுது. இந்த போட்டோவை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த போட்டோவை வச்சு தான் இந்த வரப்போற காலகட்டத்தில் நடக்க போற எபிசோடெல்லாம் நகர போகுது. அந்த போட்டோவை பார்த்தா இன்னைக்கு ஏடிசனையும் ஃபிளின்ட்டையுமே இவர் நல்லா இனம் காண்றாரு யாருன்னு. அந்த சமயம் பார்த்து நம்ம வின்ஸ்டனுமே வந்துடுறான் நம்ம ஃபிளின்ட்டை தேடிக்கிட்டு. இப்பதான் நம்ம பென்னுக்கு தெரியுது, நம்ம தேடுற மாதிரியே சில்வர் மேனுமே இந்த ஃபிளின்ட்டை தேடிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. இப்ப வின்ஸ்டன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள பீரோல போயிட்டு ஒளிஞ்சிருப்பாரு. அங்கே ஸ்பைடர் வெப்பெல்லாம் விட்டு அங்கே லொக் பண்ணியிருப்பாரு. வின்ஸ்டன் ஆட்டி பார்த்துட்டு அங்கே வீடு இல்லை யாரும் இல்லை போலன்ட்டு கிளம்பியிருப்பான். இங்கே நம்ம ஜெனட்டுமே என்ன செய்யறான, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு போலீஸ்க்கு போயிருப்பா. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்களா, அதுக்கு பதிலா ஒரு பண்ணை கொடுத்து அதை வாங்குற மாதிரி தான் பண்ணி அமைச்சிருப்பாங்க இந்த சீனை. ஜெனட் இப்போ பென் கிட்ட எடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கொட்டக்குள்ள புரூக்லைன்ல தான் வளர்ந்துருக்கா, சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி இப்போ பெரிய தப்பு எங்க பண்றான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கக்குள்ள, எங்க சில்வர் மேன் கிட்ட தானே அப்படின்னு கட்ச் பண்ணிடுறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்குள்ள, நான் போயிருந்தப்ப என்ன தேடி யாரு வின்ஸ்டனுமே வந்திருந்தான், அப்ப சில்வர் மேனுமே அவனை தேடுறான் அப்படின்னு. சோ ஃபிளின்ட் வீட்ல இருந்து எடுத்த போட்டோவை நம்ம ஜெனட் கிட்ட கொடுக்குறாரு. இந்த போர்ல நீங்களுமே சண்டை போட்டீங்க தானே பென் அப்படின்னு கேட்கறா. ஆமா மொத்தம் 1 லட்சம் பேர் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஃபிளின்ட்டோட ஃப்ரெண்டுக்குமே இப்படி ஃபயர் பவர்லாம் இருக்குன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதான்னு கேட்கக்குள்ள, அது தெரிஞ்சிருக்கும், ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே தான் நம்ம பென் கெட்ச் பண்றாரு. ஃபிளின்ட்டை இப்ப காணோம், ஆடிசனும் செத்து போயிட்டான். ஃபிளின்ட்டும் ஆடிசனும் ஃப்ரெண்டுங்கிறத நம்ம கெட் என்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஆடிசன் நம்ம சில்வர் மேனோட வீட்டையுமே எரிச்சிருக்கான். இங்கே தான் கெட்ச் பண்றாரு, நம்ம ஆடிசனை அனுப்புனதே நம்ம கெட் ஹார்ட்டி தான். அதாவது
அதாவது சில்வர்மேனை எரிக்க சொல்லி இந்த வேலையை கொடுத்ததே கெட் ஹார்ட்டி நீங்க கெச் பண்ணிடுறாரு. பென் ரைலி இப்ப கெட் ஹார்ட்டி இருந்துச்சு, நீங்க ஃபிளின்ட் வந்து நம்ம சில்வர்மேன் விட்ட ஆள்னு நீங்க சொல்லல, சொல்லியிருந்தா நீங்க தான் கேஸை எடுத்திருக்க மாட்டீங்களே, சத்தியமா நான் எடுத்திருக்க மாட்டேன். லாஸ்டா நம்ம சதியக்குள்ள நீங்க தைரியசாலி இல்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஆனா நீங்க தைரியசாலி இல்லாத மாதிரி நடிக்கிற மாதிரி எனக்கு விளங்குதுன்னு பென் ரைலியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. சில்வர்மேனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. காசை திருப்பி கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க, அந்த ஐடியா இன்னும் இருக்கா? ஒரு பாடகைக்கு எல்லா பாட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு டிடெக்டிவ்க்கும் எல்லாமே தெரியணும், அது தெரிய காட்டி நான் விடமாட்டேன்ட்டு அசால்ட்டா போயிருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்து என்னடா எல்லாத்தையும் உடச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில்வர்மேன்டா அல்லகைக்கு ரெண்டும் நம்ம பென் ரைலியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க ஸ்பைடர் வெப் உபயோகப்படுத்த போன இடத்துல வேணான்ட்டு தாய்ச்சின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு, அங்கனையுமே நல்லா இருந்திருக்கும். சோ சில்வர்மேன்டா அல்லகைக்கு நம்ம பென் ரைலியை கார்ல பிடிச்சிட்டு போகலாம், இதுல இருந்து தப்பிச்சு நம்ம பிரிட்ஜ் கடியில வந்து ஸ்பைடர் பவரை யூஸ் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, அதாவது தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி. அடுத்து நம்ம பென்னும் ராபியும் நம்ம மேயர் வந்து பிரச்சாரம் செய்யற இடத்துக்கு வந்திருக்காங்க. மேயர் தோத்துருவோங்கிற பயத்துல கத்தி கதறது அவங்க நக்கலடிச்சு பாத்துக்கு இருக்காங்க. நீ உயிரோட இருக்கணும்னா எடிசனை பத்தி எழுதாத அப்படின்னு ராபி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா சில்வர்மேன் தோத்துறத அவர் சொல்லியிருப்பாரு. அது சரி, உங்க மூஞ்சில யார் முட்டை பரோட்டா போட்டதுன்னு கேட்கல, சில்வர்மேன் ஆளுங்களை நான் எத்தனையோ தடவை காசால்ட்டா சமாளிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லக்குள்ள, அது நீங்க ஸ்பைடரா இருக்கக்குள்ள பென் ரைலி, நீங்க ஒரு சாதாரண மனுஷனை என்ன பண்ண போறீங்க? இந்த சமயத்துல நம்ம மேயர் மதுலிப்ப நான் ரத்து செய்ய போறேன், எல்லாருமே நீ குடிச்சு கும்மாளமா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. பென் நான் சொல்றதை கேளுங்க, நீங்க ஏற்கனவே சில்வர்மேன் கிட்ட மாட்டியாச்சு, நீங்க ஸ்பைடரா மாறிடுங்க, சில்வர்மேனை உழைச்ச மாதிரி இருக்கும், இந்த மக்களுக்கு நல்லா செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப இருக்காம போயிட்டு எடிசனை பத்தி எழுத போறேன், ஏன்னா பத்திரிகையில பேர் வந்தா தான் என் தட்டுல சோறு வரும் பென்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இங்க நம்ம சில்வர்மேன் வின்ஸ்டன் கிட்ட நீ காலையில சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் சரிதான், ஆனா பிளான் அதே தான், நீ ஃபர்ஸ்டா போயிட்டு பார்த்துட்டு தகவல் எனக்கு தான், அதுக்கப்புறம் நான் வரேன்ட்டு சொல்லியிருப்பாரு. இங்கிட்டு நம்ம ராபி எடிசனை பத்தி தகவல் சேமிக்கிறதுக்காக அவர்கிட்ட வீட்டை தேடி போய்கிட்டு இருப்பாரு. அப்படி போன இடத்துல அவரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாரு. எடிசன் இறந்து போயிட்டான், இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் வீட்டை கொளுத்தி இருப்பான். யார்கிட்ட வீட்டைன்னு கேட்டவனுக்கு சில்வர்மேன் வீட்டை. சோ அந்த சாதாரண பையன் ஏன் இந்த பெரிய மனுஷன் வீட்டை கொளுத்த போறான்னு சொல்லி யாரோ அவனை தூண்டி விட்டுருக்காங்க. அந்த தூண்டி விட்டவன் யாருன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமான்னு கேட்டவனுக்கு அவர் எனக்கும் தெரியாதுன்னு இருப்பாரு. ஆனா எடிசனோட ஒய்ஃபுக்கு அது யாருன்னு தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. கையில காசு கிடைக்கக்குள்ளலாம் ஜெஃப்ரி ஹோட்டல்ல தான் போயிட்டு கூத்தரிச்சுக்கு இருப்பான், ஆனா வரக்குள்ள 5 சதம் கூட இருக்காது, இந்நேரத்துக்கு அங்கதான் இருப்பான், அங்க போயிட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. அந்த சமயத்துல இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஜெனட்டா வந்து நம்ம அல்லகைக்கு 2 பேரும் வந்து மிரட்டி இருப்பாங்க, எங்க பென் ரைலி இருக்க இடத்த சொல்லு இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படின்னு, இதுதான் லாஸ்ட் வார்னிங், அடுத்த பேரா வரக்குள்ள நீ செத்துருவ அப்படின்னு மிரட்டி விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பென் வந்து பார்க்கக்குள்ள ஜெனட் வந்து அழுந்துக்கு இருப்பா. பென் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுக்காக என் உயிரை கொடுக்கலாதுன்னு சொல்லி கவலையோட வீட்டுக்கு போயிருவா, நான் திரும்ப வரமாட்டேன்ட்டு. சோ வேற வழியே இல்லை, நான் ஸ்பைடர் ஆகுறத தவிர வேற வழியே இல்லை, என்னையும் என்ன சார்ந்தவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நான் ஆகுறேன்ட்டு பென் இப்ப அவரோட பழைய அப்பாயின்மெண்ட்டுக்கு போறாரு. போயிட்டு அந்த சூட்டை எடுக்கிறதுக்கு தான். இப்ப போயிட்டு பார்த்தா அங்க வேற ஒருத்தவங்க தங்கி இருக்காங்க, அதுல இருந்து அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறதுக்கு பிளம்பர் காஸ்டியூமோட வந்திருப்பாரு. சோ அது பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அந்த மூமெண்ட்லாம், மறக்காம போயிட்டு பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துருங்க. சோ எப்படியே அந்த சூட்டை எடுத்துறாரு. சோ இங்கிட்டு நம்ம ராபின்சன் நம்ம எடிசனோட ஒய்ஃபை தேடிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகல, அந்த ஹோட்டல்ல வெளியே பாருங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க ஒயிட்ஸ் ஒன்லி அப்படின்னு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரேசிசம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கருப்பா இருக்கவங்கள கண்ணில் காட்டாத காணாது. சோ அதுக்கு எப்படியும் வந்து நேர்வழியில போகிறாது, அதனால குறுக்கு வழியில போயிட்டு அதாவது பின்புறத்துல போயிட்டு காசை கொடுத்துட்டு அவன் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி ஆகிரும். சோ எடிசன் ஒய்ஃபை எப்படியோ சந்திச்சிடறாரு. புருஷன் செத்து போயிட்டாருன்னு நான் சொல்றேன், ஆனா உங்க கண்ணில் ஒரு கண்ணீர் கூட தெரியல, அப்ப அவர் இறந்துட்டது உங்களுக்கு முன்னுக்கே தெரியும் தானேன்னு ஒரு கெச்சோன் போட்டுறாரு. அவர் போயிட்டு ரொம்ப நேரம் வரதுக்கு ஆகணும்னு எனக்கு தெரியும், அவர் இனி வரமாட்டார் அப்படின்னு. எடிசனுக்கு எப்பயில இருந்து இந்த நெருப்பு வித்தையெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டவனுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த ஒரு 6 மாசம் அப்படி வீடா பண்ணிக்கிருக்காரு அவரு. சரி இப்போ சில்வர்மேனை கொல்ல சொன்னது யாருன்னு கேட்டவனுக்கு நீ கேட்டவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் மட்டும் நினைக்காதுன்னு அந்த விஷயம் தெரியாமையே போயிருது. சோ ஃப்ளின்ட்டை சந்திக்கிறதுக்காக அதை மத்த ஃப்ரெண்டு போயிட்டு போறாரு. எடிசன் செத்ததையும் அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. தெரிஞ்சிருந்தா நான் அதை தடுத்து நிறுத்திருப்பேன்னு ஒரு கவலையோட ஃப்ளின்ட்டுக்கு சொல்லியிருக்காரு. யார் இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டவனுக்கு ஒரு பத்திரிக்கைக்காரன் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் நம்ம எடிசனை பத்தி, அப்படித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. நீ தனியா இருக்காத, நீ தனியா இருந்தா ரொம்ப சேஃப் இல்ல, நீ என்னோட வந்துருன்னு சொல்லி ஃப்ளின்ட் அவர் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. வின்ஸ்டன் கேரளாக்காரங்களாம் கொண்டு வந்த சரக்கெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் எடுத்து சொல்லியிருப்பாரு நம்ம பஸ்ஸுக்கு இங்க எல்லாம் சரியா இருக்கு சில்வர்மேன் வாங்க அப்படின்னு. அதையும் கேட்டு சில்வர்மேன் வந்து இருந்திருப்பாரு. வர்ற வழியில ஒரு அட்டாக், யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்பைடர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம சில்வர்மேன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நான் இல்லாம ரொம்ப செழிப்பா இருக்க போலயே அப்படின்னு, நீயும் இப்ப கூலிப்படை யாருக்காக வேலை செய்யத்தானே வந்திருக்க அப்படின்னு கேட்டவனுக்கு இல்ல நான் பென் ரைலிக்காக தான் வந்திருக்கேன், பென் ரைலி சார்ந்தவங்க பிஏ யாருக்கும் ஒரு கரைச்சல் வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த த்ரெட்னிங் இருக்கக்கூடாது, அப்படி என்னமாச்சு மீறி நடந்துச்சுன்னா
நீ செத்தடா அப்படின்னு மிரட்டி விட்டு போயிருப்பாரு. ஸோ அன்னைக்கு அந்திக்கு என்ன நடந்திருக்கும்னா, நம்ம போலீஸ் எல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் அங்க வந்து ஒளிஞ்சு நின்று இருப்பாங்க. இவர் தெரியாம நம்ம சில்வர் மேனை நிறுத்திருப்பாரு. அதாவது வழியில நிறுத்தி அவரை திருப்பி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அதனால அவன் வந்திருக்க மாட்டான் போல, திருப்பி போயிருப்பான் போல. ஸோ மற்ற பயலுங்களெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த சில்வர் மேன் கையில மாட்டல. அதை வந்து நம்ம ரோபி வந்து கால் எடுத்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லியிருக்காரு. வழிமறைச்சது யாரோ வழிமறைச்சாங்கன்னு தான் தெரியும், ஆனா நீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. இது ஃபெஸ்ட்டா நம்ம ஸ்பைடர் நோயர் வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ல நம்மளுக்கு காட்டுனது. இதுதான் இந்த சீன்லாம் இதுக்கு முதல்ல லீக் ஆகியிருக்கும், பார்த்துருப்பீங்க ஃபுட்டேஜ்ல.